ஹலோ எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு எப்படின்னு பார்ப்போம். என்னோட ஸ்டைல்ல செய்றேன். பாருங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊத்திட்டு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே நான் வந்து பவுடரா நுணுக்கி வச்சிருக்கேன். அத ஃபர்ஸ்ட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுவோம். இது வதங்கறதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சோண்டு மல்லித்தூள் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதங்குனதும், ஒரு பேஸ்ட்ட நான் அரைச்சு வச்சிருக்கேன். மிளகு, ஜீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் பேஸ்ட்டா அரைச்சிருக்கோம். அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இதையும் நல்லா வதக்கிக்கணும். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போறோம். ம். ம்.
நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வதங்குனதும், இந்த சிக்கன வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். லைட்டா மஞ்சத்தூளும், ஒரு 1/2 லெமனும் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. லெமன் எதுக்காகனாக்கா, அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்காக. சிக்கனையும் போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா நம்ம வதக்கிப்போம். இந்த மசாலா கூட சிக்கனை போட்டு நல்லா பரட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு தேங்காய் மட்டும் தனியா அரைச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் சிக்கன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் நான் வைக்க போகிறேன், கிரேவி மாதிரி இல்லாமல். எதுக்காகனா நம்ம டிஃபனுக்கும் காலையில் சாப்பிட்றதுக்காக சேர்த்து வச்சுருக்கோம். அதுக்காக கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறேன். அது என்ன கொஞ்சம் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்த பிறகு நம்ம மற்ற மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதில் நான் சின்னதாக ஒரு முள்ளங்கி, சின்னதாக ஒரு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கடையில் வாங்குற காஷ்மீரி கொஞ்சமா கலருக்காக. நெக்ஸ்ட் தனி மிளகாத்தூள். ஆன் பண்ணுங்க. நம்ம மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு.
நல்லா கொதிக்க விட்டாச்சு. லைட்டா மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு லைட்டா மேல கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெய் கொத்தமல்லி ஊத்திட்டு போட்டு கருவேப்பிலை க்ளோஸ் கொத்தமல்லி பண்ணி போட்டு 4 விசில் விட்டு க்ளோஸ் எடுத்தா பண்ணி 4 விசில் விட்டு சூப்பரான எடுத்தா சிக்கன் குழம்பு ரெடி. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. அவ்வளவுதான். நீங்க யாரா இருந்தாலுமே அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றவங்க யாரா கூட இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு ட்ரை இதை பண்றவங்க நல்லா கூட செய்யலாம். இத நல்லா இதே செய்யலாம். மெத்தட்ல ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா இதே நல்லா மெத்தட்ல வரும். ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா நல்லா வரும்.